இனி ஒரு காலங்கள்ல தமிழ்நாடு சுடுகாடு, தமிழ்நாடு சுடுகாடு. இப்ப விஜய் வந்திருக்கிறாரு. இவர் வந்துட்டு மட்டும் இல்ல, இவர் எம்எல்ஏ சொன்னாரு, மாவட்டம் சொன்னாரு, எம்பி சொன்னாருன்றாங்க. இங்க உக்காந்துக்கன்னு அவர் அங்க சொல்லி இருந்தா இது நடக்காது. தமிழ்நாட்டு நிலைமை இந்த மாதிரி இருக்குது. மக்கள் அவசப்படுறாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. முதல் சட்டம் ஒழுங்கு கெட்டது காவல்துறை. சட்டமன்ற தேர்தல் இல்ல, இது பொட்ட பசங்க தேர்தல். ஏன்னா நான் ஒரு கேண்டிடேட்டா நின்று என்ன நான் கேள்வி கேட்டதுக்காக என்ன மனு டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அது நல்லது. கையால் கவர்மெண்ட் வச்சுக்கின்னு உத்தியோகம் பண்ணிருந்தா நாடு சீர்படுமா? அதிகாரி தான் தவிர ஒரு ஆட்சிக்கு அவப்பெயரும் நற்பெயரை தேடி தருவது அதிகாரி தான். கவர்னருக்கு இந்த நிலம் நடக்குதுன்னா சிஎம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க எந்த அளவுக்கு நடக்கும்? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டத்திலிருந்து நாங்க வர எங்களுக்கு தலைவைத்தா எதுக்கு பர்மிஷன் ஓணுன்றாங்களே. திராவிட கட்சி திருட்டு கட்சி. தமிழ்நாட்டுல 78 வருஷமா தமிழ்நாட்டை கெடுத்து குட்டுசோறு ஆகின கட்சி திராவிட கட்சி. நடந்து முடிஞ்சு தமிழ்நாட்டு சட்டசபை தேர்தல்ல 234 தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிச்சாங்க. தேர்தல் கமிஷன் வச்சாங்க. தேர்தல் கமிஷன் எவனுமே சரியில்லாத என்ற தமிழ்நாட்டில் நடந்து போதா சட்டமன்ற தேர்தல் இல்ல, இது பொட்ட பசங்க தேர்தல் அப்படின்னு நான் ஏற்கனவே தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு. நடந்தது தேர்தல் இல்ல, திருட்டு பசங்க தேர்தல் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு கேண்டிடேட்டா நின்று என்ன நான் கேள்வி கேட்டதுக்காக என்ன மனு டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அது நல்லது. பரவாயில்ல விடு. இந்த பதோட பண்ணினாக்கா அடுத்தது நான் அடுத்த தேர்தலில் பார்க்க போறேன். இப்படி எல்லாம் கையால் ஆகாதவன கவர்மெண்ட் வச்சுக்கின்னு உத்தியோகம் பண்ணிருந்தா நாடு சீர்படுமா? யாரு கையாளதுங்கிறீங்க? யார உத்தியோகம் பண்றவங்கள? அரசாங்க அதிகாரிகளா? அதிகாரிங்க. அதிகாரி தான் தவிர ஒரு ஆட்சிக்கு அவப்பெயரும் நற்பெயரை தேடி தருவது அதிகாரி தான். ஒரு பகுதி. இன்னொரு பகுதியில கட்சியில கேருவேன். எம்எல்ஏ, எம்பி, மாவட்டம் ஆக இவங்க எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த அரசு கெட்டு போகுது. நாங்க இதெல்லாம் தூக்கி எறியணுன்றதுக்காக நான் தேர்தலே பேசியிருக்கிறேன். இந்த 2 பேருக்கிட்டயும் ஓட்டு போடாதீங்க. 2 பேருக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. ஜென்ரலா நீங்க எங்க சுயேட்சை நிக்கிறானா அங்க போடுங்க. 2 பேர்லாம் யார குறிப்பிட்டு சொல்றீங்க? திமுக, அதிமுக. திராவிட கட்சி திருட்டு கட்சி. தமிழ்நாட்டுல 78 வருஷமா தமிழ்நாட்டை கெடுத்து குட்டுசோறு ஆகின கட்சி திராவிட கட்சி. இந்த 2 கட்சியும் இதெல்லாம் ஒதுக்கணுன்றதுக்காக சொன்னா நான் தேர்தல் பேசினேன். ஜனங்க ஓரளவுக்கு செவி சாட்சி இருக்கிறாங்க. செவி சாட்சி பெருசு இல்ல. இப்ப விஜய் வந்திருக்கிறாரு. இவர் வந்துட்டு மட்டும் இல்ல, இவர் எம்எல்ஏ சொன்னாரு, மாவட்டம் சொன்னாரு, எம்பி சொன்னாருன்றாங்க. இங்க உக்காந்துக்கன்னு அவர் அங்க சொல்லி இருந்தா இது நடக்காது. இது ஜனநாயகம். நற்பெயர் கிடைக்காது அவருக்கு. ஆட்சியும் நடக்காது. ஆட்சிக்கு நற்பெயரும் கிடைக்காது. அவப்பெயர் தான் கிடைக்கும். ஆக இதெல்லாம் கண்டு கவர்னர் கிட்ட பல மனு அமைச்சிருக்கிறேன். இதுவரை அந்த பதிலும் கிடையல. இப்ப இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு உத்தியோகம்? நான் கேட்டேன். நாங்க கேட்கறேன்றதுக்காக எமனு தள்ளுபடி பண்ணாங்க. இந்த தேர்தல்ல 10,000 கட்டி இருக்கிறேன். 10,000 கட்டி இன்னும் பணத்தை கொடுக்கல. கேள்வி கேட்கறேன்றதுக்காக பணத்தை கொடுக்காம நான் என்னென்ன திட்டம் பாத்துக்கன்னு இவங்க எதுனா கேஸ்ல மாட்டி விடலான்னு பாத்துக்கிறாங்க. இவங்க கேஸில் தான் மாட்ட விட தெரியும். நாங்க இவங்களை எங்க மாட்ட விடுவோம்னு தெரியாது. இப்ப இங்க பாக்க வந்தீங்களா? என்ன சொன்னாங்க? அததான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்பாயின்மெண்ட் இல்ல, கவர்னரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும். அப்பாயின்மெண்ட் நாங்க போட்டிருக்கோம். செல்லுல பதிவு பண்ணிருக்கிறோம். ஆனா இவங்க சேவை சாய்க்கல. யாரு? அரசுல நிர்வாகத்துல வேலை செய்யறவங்க செவி சாய்க்கல. அவங்க செவி சாய்ச்சிருந்தா எங்களுக்கு 10 நாள் ஆயிடுச்சு மனு. அது வந்திருக்கணும். செவி சாய்க்கல. கவர்னர்கிட்ட இந்த நிலம் நடக்குதுன்னா சிஎம் ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க எந்த அளவுக்கு நடக்கும்? உயர் நீதிமன்றமே அப்படி இருக்குதுன்னா அப்ப நாடு என்ன நிலைமையில இருக்கும்? நீதிமன்றத்தை போனா அநீதி நடக்குது. காவல்துறையில் போனாக்கா புகார் கொடுத்தாக்கா ஏவல் நடக்குது. சட்டம் அப்ப எதுக்கு இருக்குது? எதுக்கு சட்டம் இருக்குது? ஏன் ஏற்றப்பட்டது? எதுக்காக ஏற்றப்பட்டது? வலியவங்கிட்ட ஆட்சி, எளியவங்கிட்ட ஏற்பு. எளிய மக்கள் வந்தாக்க ஏக்கத்து. இதான் அரசினுடைய இதுவாகும். இத நல்லா சிந்திக்கணும். அவரு இருந்துட்டு காலத்தை ஓட்டு போட்டாரு ரவி. இவர் என்ன பாக்குறாருன்றதுக்காக நாங்க இது பண்ணது. இப்படியே போயிருந்தா இந்த மாதிரி அவல தமிழ்நாடு சுடுகாடா மாற வாய்ப்பு இருக்குது. அவர் கவர்னர் இல்லைன்னாக்கா அவர் பதவி பிரமாணம் செய்யக்கூடாது. இவருக்கு அந்த பவர் இல்லைன்னு டெம்பரரினாக்கா அந்த பவரை யூஸ் பண்ணக்கூடாது. அவர் என்ன ஜெனரல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நீ இன்னைக்கு கவர்னர் யாரு?
இன்னைக்கு பிரச்சனை தீர்க்கணும். நாளே கவர்னர் யாரு, நாளைக்கு அவர் பிரச்சனை தீர்க்கணும். இதுதான் கவர்னருடைய நிர்வாகம். ஆனா நாடும் இந்த நாட்டு அரசும் இப்படி இந்த நாசம் பண்ணிக்கின்னு ஜனங்களை அலைய விட்டுக்கின்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்திலிருந்து நாங்க வர எங்களுக்கு தலையெழுத்தா? வெடிகாலம் என்னத்துக்கு எழுந்து வந்தோம் தெரியுமா? தேவையா? இப்ப விஜய் வந்திருக்காரு, தமிழ்நாடுக்கு புது முதலமைச்சர் வந்திருக்காரு விஜய் அவர்கள். அவர்கிட்ட நீங்க உங்க கோரிக்கை போய் வைக்கலாம்ல, அவர்கிட்ட போய் நேரடியாக சந்திக்கலாம்ல? எதுக்குதான் பர்மிஷன் ஒண்ணுன்றாங்களே? பர்மிஷன் கேளுங்க. விஜய் போய் கேட்டு பார்த்தாச்சு, அப்படியும் கேட்டு பார்த்தாச்சு. என் முருகானந்தன் தானே அவருக்கு தபாலே வச்சுக்கிறார், அவர் வாங்கிக்கிறாரு. இதுவெல்லாம் நான் அதுக்கு என்ன வரைமடல் எழுதுறாரா என்னன்னு தெரியல. இன்னும் ரெடி பண்ணிக்கிறாரா இல்ல தபால் வாங்கிட்டு நான் பொபில போறான்ட்டு வச்சுக்கிறாரா என்ன தெரியல. எல்லாருக்கிட்டையும் தபால் போய்க்குது, ஆட்சிக்கும் போய்க்குது. தமிழ்நாட்டுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது. மக்கள் அவசப்படுறாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. முதல் சட்டம் ஒழுங்கு கெட்டது காவல்துறை, ரெண்டாவது நீதித்துறை. அப்படியே ஓப்பனா போட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கவர்னரை பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு போனது தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மனு கொடுத்துருக்கணும், தபாலும் போட்டு இருக்கிறேன். அவருக்கு முன்ன இருந்தாரு அவருக்கு. இவர் ஆனா தபால் போடல. சரி இவர் போட்டுக்கிறாரு, இதனுடைய ரீசன் என்ன கேட்டு பென்ஷன் போட்டு போனோம்னு வந்தேன்.